இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சுனாமி குவார்டர்ஸ், லிஃப்ட் கேட் அந்த குவார்டர்ஸ்ல ஒரு டாக் வந்து மிளகாத்தூள் கொட்டுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவ. இப்போ அந்த டாக் வந்து ரொம்ப சித்திரவதைப்பட்டுன்னுக்குதுன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த வீடியோ போட்டுருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அந்த டாக நம்ம ரெஸ்கியூ பண்றோம். வல்சரவாக்கத்துல ஒரு நல்ல வசதியான வீட்ல அந்த டாக் போய் அவங்க வீட்ல இருக்க போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு ரொம்ப நன்றி. கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. அது பாருங்க, கடவுள் எங்க அனுப்பணும்னு அவருக்கு ஒண்டி தெரியுது. அவன் நரகத்துல இருந்து போகணும் ஃபர்ஸ்ட். இப்போ அவன் அங்கிருந்து எடுக்கணும், எடுத்துக்கின்னு வல்சரவாக்கம் போகணும். இப்போ இந்த டாகுக்கு நம்ம உதவி வேணும். எப்படின்னா வல்சரவாக்கம் போகணும். ரெண்டாவது இந்த டாகுக்கு வந்து உடம்பெல்லாம் வந்து முடி இல்லாம ரொம்ப அந்த மிளகாத்தூள்ல பட்டு பத்து படுத்து படுத்து அது ஸ்கின் ஒரு மாதிரி ஆச்சு. அவனுக்கு சிம்பாரிக்கா மாத்திரை போடணும். ரெண்டாவது கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், தடுப்பூசி போட்டு கொடுக்கணும். அப்புறம் ரேபிஸ் ஊசியும் போட்டு கொடுக்கணும். கார்டோட அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அவங்க வந்து நான் வளர்த்துக்கிறேன், அவனை குழந்தைய கூட்டுன்னு வா அப்படின்னும் போது நான் வீட்டுல வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பெரிய விஷயம். இது கடவுள் தான் இதை வந்து இந்த வழி காட்டிக்கிறாரு. அதனால நம்ம அந்த குழந்தைய அங்கிருந்து ரெஸ்கியூ பண்ண போறோம். ரெஸ்கியூ பண்ணதுக்குள்ளேயே அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போய் தடுப்பூசி, அவன் ஆக்டிவா இருக்கிறான் செக் பண்ணி தடுப்பூசி, ரேபிஸ் ஊசி போட்டு சிம்பாரிக்கா மாத்திரையும் அவனுக்கு போட்டு அவனை எடுத்துன்னு போய் அங்க விடணும். அந்த வீட்டுல விடும்போது கண்டிப்பா அந்த வீட்டுல விடுற வீடியோவோ நான் கண்டிப்பா எல்லாருக்கும் அனுப்புவேன். அந்த மேடம் ரொம்ப சூப்பரானவங்க. ஆனா அந்த வார்த்தையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. கண்டிப்பா நம்ம கடவுள் இருக்கிறாரு இந்த விஷயத்துல. இந்த டாகுக்கெல்லாம் வந்து கடவுளால தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. கண்டிப்பா இவனுக்கு ஒரு நல்ல வீடு கிடைச்சிடுச்சு. அவன் அங்க போறான். இதோட சந்தோஷம் வேற எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. நீங்க எல்லாமே வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். திருவத்தூர்ல இருந்து இந்த டாகை எடுக்கணும்னா நம்ம திருவத்தூர்ல இருந்து சுனாமி குவார்டர்ஸ் போயிட்டு சுனாமி குவார்டர்ஸ்ல இருந்து வல்சரவாக்கம் போனோம். வல்சரவாக்கம் போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் 35 70 கிலோமீட்டர் ஆயிடுச்சு போயிட்டு வர்றதுக்கு. இப்படி ஆகுது இப்போ ஆட்டோக்கு. ரெண்டாவது வந்து சிம்பாரிக்கா மாத்திரை 600 ரூபாய் வரும். அப்புறம் வந்து இந்த ரேபிஸ் ஊசியும் தடுப்பு ஊசியும் நம்ம பிரைவேட்ல தான் போட போறோம். தடுப்பூசியும் ரேபிஸ் ஊசியும் பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய் வந்துடும். இது இவ்வளவு இருக்குது. இப்போ இந்த டாகுக்கு நம்ம கொடுக்குறவங்க வீட்டுல இதெல்லாம் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். சிம்பாரிக்காவும் போட்டு கொடுக்கணும், தடுப்பூசியும் போட்டு தரணும், ரேபிஸ் ஊசியும் போட்டு தரணும். அவங்க அது அவ்வளவு ஸ்கின்னு ப்ராப்ளம் இருந்தா கூட அவங்க எடுத்துக்கிறேன்றாங்க பாரு, அதுதான் பெரிய விஷயம். இதெல்லாம் நம்ம பண்ணோம் ஆட்டோக்கு. இதுக்கு ஒண்டி ஹெல்ப் பண்ணாதான் கண்டிப்பா முடியும். நம்மளால டாகை ரெஸ்கியூ பண்ணுவேன், எடுத்துன்னு போவேன், எல்லாமே செய்வேன். ஆனா உதவி பண்ணாதான் கண்டிப்பா முடியும். இவனுக்கு உதவி பண்ணுங்க.